வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மட்டுமே பல்வேறு குடும்ப நிகழ்ச்சியை நடத்தி வந்தனர். தற்பொழுது பொதுமக்களும் அந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்தும் வகையில் அதை புதுப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி சமுதாய நலக்கூடம் தற்பொழுது குழு ஏசி அறை உட்பட நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் ஒரே நேரத்தில் 300 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு டைனிங் ஹால், புதிய நாற்காலிகள், குழு அறையுடன் தங்குமிட வசதி என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அமரும் அளவிற்கு இடவசதி ஆகியவைகளுடன் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், எஸ்பிக்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுப்பிக்கப்பட்ட நவீன சமுதாய நலக்கூடத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையில் பணிபுரிபவர்கள் 30,000 வாடகைகளும், பொதுமக்களுக்கு 60,000 வாடகைகளும் இந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மூலகுளத்தில் ரூபாய் 3.50 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ரெட்டியார்பாளையத்தில் காவல் நிலையம் இயங்கி வந்தது. கட்டிடம் சேதமடைந்ததால் கடந்த பல வருடங்களாக காவல் நிலையம் வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அரசு நிதி ஒதுக்கி ரூபாய் 3.50 கோடி செலவில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், கேஎஸ்பி ரமேஷ் உள்ளிட்ட கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். இன்று முதல் இந்த புதிய கட்டிடத்திலேயே ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆன நிலையில் அவரது ரசிகர்கள் புதுச்சேரியில் 5 கிலோ கற்பூரமேற்றி படம் வெற்றியடைய வாழ்த்து தெரிவித்த நிலையில் கற்பூரத்தின் தீ மளமளவென பற்றி எரிய துவங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆன நிலையில் அவரது ரசிகர்கள் புதுச்சேரியில் 5 கிலோ கற்பூரமேற்றி படம் வெற்றியடைய வாழ்த்து தெரிவித்த நிலையில் கற்பூரத்தின் தீ மளமளவென பற்றி எரிய துவங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் கமல்ஹாசனும் இயக்குனர் சங்கரும் முதன்முறையாக இணைந்து பணியாற்றிய படம் இந்தியன். கடந்த 1996ஆம் ஆண்டு திரைக்கு வந்து இப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. இப்படத்தில் சுகன்யா, மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். மேலும் இதில் ஏஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார். இந்நிலையில் அப்படத்தின் வெற்றிக்கு பின் தற்பொழுது சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின்பு இருவரும் இணைந்து இந்தியன் 2 படம் என்ற பெயரில் இப்பொழுது உருவாகியுள்ளது. இப்படத்தில் நடிகர் சித்தார்த், காஜல் அகர்வால், ராகுல் பிரீத்தி சிங், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி, பாபி சிம்ஹா உட்பட பலர் நடித்துள்ளனர். இப்படத்தை அனிருத் இசையமைத்துள்ளார். இந்நிலையில் நாடு முழுவதும் இப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியானது. இதற்கு சிறப்பு காட்சிகளும் அரசு அனுமதி வழங்கியது. இதனையடுத்து புதுச்சேரியில் சுமார் 8க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் 2 திரைப்படம் வெளியானது.
இதனையடுத்து அவரது ரசிகர்கள் தியேட்டர் வாயில் முன்பு பட்டாசு வெடித்தும் மேளதாளத்துடன் படத்தின் பேனருக்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்து கற்பூரம் ஏற்றியும் படம் வெற்றியடைய கொண்டாடினர். இதனிடையே திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் சுமார் 5 கிலோ கற்பூரம் ஏற்றிய நிலையில் கற்பூரத்தின் தீயானது மளமளவென பரவியதால் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். மேலும் அருகிலிருந்த படத்தின் பேனர் மீது தீ பரவ துவங்கியது. இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதயஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் திரையரங்கு ஊழியர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தனி நபருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி சாராயம் விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் தனி நபருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி சாராயம் விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால்துறை எச்சரித்துள்ளது. சாராய கடைகளில் விற்கும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்ய தனிப்படைகளை அமைத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கலால்துறை தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் புதுச்சேரியில் இருந்து சாராயம் வாங்கி சென்று குடித்ததில் விழுப்புரத்தை சேர்ந்த 7 பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 5 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். பல்வேறு இணை நோய்களால் பாதிக்கப்பட்ட 2 சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக அம்மாவட்ட காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில அரசு கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சமீப காலமாக புதுச்சேரியை ஒட்டிய தமிழக பகுதியில் சிலர் புதுச்சேரியிலிருந்து வாங்கி சென்ற மதுவை அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்தித்தாள்களிலும் மற்றும் ஊடகங்களிலும் வந்த வண்ணம் உள்ளது. எனவே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சாராய கடைகளில் புதுச்சேரி அரசின் வடி சாராய ஆலையில் இருந்து தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும், மேலும் அதன் வீரியத்தை ஆய்வு செய்யவும் மற்றும் சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்கவும் அரசின் உத்தரவுப்படி கலால்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அனைத்து மது கடைகளிலும் சோதனை நடைபெற்று வருகின்றது என்றும் பாகூர், நேட்டப்பாக்கம் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பகுதிகளில் உள்ள சாராய கடைகளில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மூலம் தமிழக பகுதிகளுக்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்லப்படுகின்றதா என்பதும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனி நபருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது என்றும் சாராயக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்டம் 1970 படி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற கோவில்களில் நடராஜருக்கு நடைபெற்ற ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர். ஆணி திருமஞ்சனம் என்பது ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் மற்றும் ஆராதனை குறிக்கும். ஆணி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆணி திருமஞ்சன விழா தொடங்குகின்றது. ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற சிவாலயங்களில் எழுந்தருளி உள்ள ஆனந்த நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. குறிப்பாக முத்தியால்பேட்டை முத்தையா சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள சிவகாமி சுந்தரி உடனுரை ஆனந்த நடராஜருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், திருநீறு, தேன் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் பிபிபி நகர் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் நகரில் புதிதாக அமைந்துள்ளது. இந்த புதிய சங்க அலுவலக கட்டிட திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் தமிழ் ஒளி மற்றும் கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் தலைமை தாங்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா ஆகியோர் முன்னிலை வகிக்க சங்க துணைத் தலைவர் ராஜசேகரன் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் சங்க இயக்குநர்கள் இளங்கோவன், மருதாச்சலம், பிரபாகரன், கணேஷ், அருண்குமார், ஆறுமுகம், வசந்தராஜன், கோபி கிருஷ்ணன், வரதராஜலு, புஷ்பச்சந்திரு, காவல்துறை ஷியாம் சுந்தர் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். முத்தியால்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரடியாக சென்று ஆய்வுகள் மேற்கொண்டார். முத்தியால்பேட்டை தொகுதியில் மக்கள் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் சாலை வசதிகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நிறைவேற்றி வருகின்றார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று தலைமை பொறியாளருடன் துறை சார்ந்த அதிகாரிகளை நேரடியாக தொகுதி முழுவதும் அழைத்து சென்று பொதுமக்களின் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு திரண்ட மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தனர். சிறிய காலத்திற்குள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் ஹோட்டல் அபிமன்யு திறப்பு விழா நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உணவகங்கள், ரெஸ்டாரண்ட்டுகள், பெரிய பெரிய ஹோட்டல்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் புதிதாக திறக்கப்படும் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் மவுசுகள் இருந்துதான் வருகின்றது. மேலும் அலாதி சுவையுடன் அற்புதமான தரமான உணவு வகைகளுடன் புதிதாக எல்லைப்பிள்ளை சாவடியில் ஹோட்டல் அபிமன்யு தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஹோட்டலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான NSJ ஜெயபால் உள்ளிட்ட ஹோட்டல் நிர்வாகிகள், பொதுமக்கள், நண்பர்களான அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். காரைக்காலில் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனின் கன்னத்தில் அறைந்த உடற்கல்வி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவனோடு 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் காவல் நிலையத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுபேட்டை கிராமத்தில் வசித்து வரும் விஜயபிரபு, ஜெயஸ்ரீ ஆகியோரின் மகன் 13 வயதான கிஷோர் திருநள்ளாறில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் அசாருதீன் என்பவர் மாணவனை கன்னத்தில் அறைந்ததாகவும், அதன் காரணமாக காதில் இருந்து ரத்தம் வந்து சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் இதுவரையில் காவல்துறை சார்பில் ஆசிரியர் மீது எந்த வழக்கும் பதியப்படாத நிலையில் மாணவனுக்கு நீதி கேட்டு மாணவரின் உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட மாணவரோடு திருநள்ளாறு காவல் நிலையத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பண்ருட்டியில் புரட்சி பாரதம் கட்சியினர், பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி புரட்சி பாரதம் கட்சியினர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில தினங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார். படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும், வழக்கினை CBIக்கு மாற்றப்பட வேண்டும், பட்டியலின தலைவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் பால வீரவேல், கடலூர் மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்துரு, மாவட்ட துணை செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் பாரதி ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர். நிகழ்வில் நகர பொதுநல அமைப்பு செயலாளர் தெய்வீகதாஸ், பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாரவ் கொட்டாரோ தலைமையில் சாலையோர தற்காலிக ஆக்கிரமிப்புகள் JCB இயந்திரத்தை கொண்டு அகற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நிலவி வருகின்ற போக்குவரத்து நெரிசல், இதனால் ஏற்படுகின்ற விபத்துகளை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசானது துறை ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில
வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரோ தலைமையில் வருவாய் தெற்கு பகுதிக்குட்பட்ட பொது சாலையில் நிரந்தர நீக்கம் மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை குறித்து அதிகார வரம்பிற்குட்பட்ட சாலை பாதுகாப்பு துணைப்பிரிவு தெற்கு மஜிஸ்திரேட் தலைமையில் துணைப்பிரிவு மஜிஸ்திரேட் தெற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் வில்லியனூர் வட்டாட்சியர் பாகூர் வட்டாட்சியர் வில்லியனூர் மற்றும் கிருமம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் முன்னிலையில் எம்ஜிஆர் சிலை முதல் பட்டாணி கடை வரை கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் உள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள சுவர்கள் மற்றும் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றினை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து முன்னதாகவே செய்தித்தாள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் 267ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 267ஆம் ஆண்டு குரு பூஜை விழா புதுச்சேரி அகில இந்திய மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை சார்பாக கொண்டாடப்பட்டது. அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளையின் தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யாதவ முன்னேற்ற சங்க தலைவர் ரவி, செயலாளர் மூர்த்தி, ஆசிரியர் சீனு மோகன்தாஸ், வழக்கறிஞர்கள் சசி பாலன், கோகுலகிருஷ்ணன், தென்னிந்திய யாதவ மகாசபை தலைவர் பழனிசாமி, துணைத் தலைவர் ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் இயற்கை உணவை உண்பதன் மூலம் உடல் நலத்தை பேணி காக்கும் பொருட்டு நாட்டு சர்க்கரை வழங்கி விழா சிறப்பிக்கப்பட்டது. இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் ராம்குமார், சம்பத், அருள்முருகன், மாரி, பாண்டி, பொன்ராஜ், கணபதி, திரிபுர சுந்தரி, சதீஷ், சவுந்தர், குமார், பிரவீன், முருகன், ராமஜெயம், பாலாஜி, கிரிதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இன்வெக்டர்ஸ் உடற்பயிற்சி கூடத்தை டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இன்வெக்டர்ஸ் உடற்பயிற்சி கூட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் கலந்து கொண்டு உடற்பயிற்சி மையத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் உடற்பயிற்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள நவீன கருவிகளை பார்வையிட்டது மட்டுமின்றி அதனை பயிற்சி செய்தும் பார்த்தார். மேலும் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் மற்றும் உடல் பயிற்சியின் அவசியம் குறித்து விளக்கி பேசினார். மேலும் டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் அங்கு பயிற்சியாளராக பணியாற்றும் 28 வயதான சக்தி என்பவருடன் உடற்பயிற்சி போட்டியில் ஈடுபட்டார். சுமார் 20 கிலோ எடையுடன் துவங்கப்பட்ட இப்போட்டி சுமார் 85 கிலோ வரை தொடர்ந்து இருவரும் போட்டி போட்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இவ்விழாவில் உடற்பயிற்சி கூட நிறுவனர்கள் பானு, சந்தர், சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் இதுகுறித்து உடற்பயிற்சி கூட நிர்வாகிகள் கூறும்பொழுது புதுச்சேரியிலேயே 5000க்கும் அதிகமான சதுரடியில் அதிநவீன உடற்பயிற்சி சாதனங்களோடு அமைக்கப்பட்ட பயிற்சி மையம் இது என்றும் இங்கு திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் நிலவி வரும் குழப்பத்தால் சட்டமன்ற தேர்தலை முதலமைச்சர் சந்திக்க முன்வர வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசின் மீது கூட்டணியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுவதும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் மௌனமாக இருப்பதும் வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 8000 கோடி ரூபாய் மதிப்பு ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் வைத்தும் ஆளும் கட்சியில் உள்ளவர்கள் வாய்மூடி மௌனமாக இருப்பது ஏன் என்றும் பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை எனில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் என தெரிவித்து வருகின்றனர். ஆனால் பாஜக தலைமையோ இதற்கு பதிலளிக்கவில்லை. கூட்டணியில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு வைத்து ஆட்சிக்கும் அரசுக்கும் எதிராக செயல்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் சட்டமன்ற தேர்தலை முதலமைச்சர் ரங்கசாமி சந்திக்க முன்வர வேண்டும். இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலையிட வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார். அது மட்டுமின்றி கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்துள்ளனர். இதில் 20க்கும் மேற்பட்ட தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சனையில் புதுச்சேரியிலிருந்து விஷ சாராயம் கொண்டுவரப்பட்டதாக தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வாய்மூடி மௌனம் காத்தனர்.
இது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் செயலாகும். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் மது அருந்தி 10க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதிலும் இந்த சரக்கு புதுச்சேரியில் இருந்து விற்பனை செய்யப்பட்ட சரக்கு என தமிழக அரசு கூறியது. புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட சாராய கடைகள் கடந்த 40 ஆண்டு காலமாக ஆண்டுதோறும் ஏலம் விடப்பட்டு நடத்தப்படுகின்றன. அந்த கடையில் விற்பனை செய்யப்படும் சாராயத்தால் யாரும் உயிரிழந்ததாக தகவல் இல்லை. உண்மை நிலை இவ்வாறு இருக்க, புதுச்சேரியில் இருந்து ஏதோ ஒரு சாராய கடையில் விற்கப்பட்ட சாராயம் அருந்தியதால் தான் தமிழகத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற தவறான குற்றச்சாட்டுகளை கூட ஆளும் அரசோ அல்லது கலால்துறையின் உயர் அதிகாரிகள் மறுப்பு தெரிவிக்காதது தவறான ஒன்றாகும். இது புதுச்சேரி மாநிலத்திற்கு தமிழக திமுக அரசால் திட்டமிட்டு அவப்பெயரை உருவாக்கும் செயலுக்கு வலு சேர்ப்பதாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.